வணக்கம் வைண்ட் ஃபிஷர்மேன். இரண்டாவது நாள் காலையில் நம்ம கடலில் வலை போடுறதுக்காக நம்ம போட்டு ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கு. காலை உணவு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சோறு பொங்கிட்டாங்க. நேற்று பிடிச்ச மீனை தான் இன்றைக்கி காலையில் வந்து குழம்பு வைக்க போகிறோம். என்ன மீன் தெரியுதா? ஊளி மீன் தான். வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனை நீங்கள் யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். குழம்பு வச்சாலும் சரி தான், பொரிச்சாலும் சரி தான், இன்பமாக இருக்குங்க. இந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருந்தது? அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டோடு உங்களை இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கேன். நம்ம சேனலுக்குள்ளே யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை இந்த வைண்ட் ஃபிஷர்மேனுக்கு கொடுங்க. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம போட்டில் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவலாக அனைத்து வகையான ஸ்பெசிலிட்டியுமே இருக்குது. குளிக்கிறதுக்கு தேவையான தண்ணி இருக்குது, பாத்ரூம் இருக்குது, ப்ரெஷிங் பண்ணிக்கிறோம். கடல் மேலே மீனவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுத்தமொத்தமாக தான் இருப்போம். நிறைய பேர் ப்ரெஷிங் பண்ணாமல் இந்த மாதிரி குளிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்காண்டி தான் இந்த மாதிரிக்கு நான் உங்கள்கிட்ட வீடியோ போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிக்கு கடல் மீனவர்கள் போகிறவங்க வந்து குளிக்காமல் கொள்ளாமல் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டே போட்டில் இருக்குங்கிற மாதிரிக்கு மென்ஷன் பண்ணி விடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ கடலில் வந்து மடியை போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன மடின்னு பார்த்தீங்கன்னா பார் மடி. பாறையில் மேலே பாறை மீன், நல்லா பருவட்டு மீன்களை மட்டும் நல்லா தெளிவாக துண்டாக தூக்கிட்டு வரும். இப்போ நம்ம வந்து மிட் வாட்டர் பெலாஜிக் ட்ராவல் டோர் அப்படிங்கிற ஒரு போர்டை தான் யூஸ் பண்ணி இந்த மடியை வந்து நம்ம கடலில் போட போகிறோம். அந்த டோர் வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் உள்ள பவளப்பாறைகள் எதையுமே சேதாரப்படுத்தாமல், சேதாரம் செய்குலி எதுவுமே இல்லாமல் மீன்களை மட்டும் நம்மளுக்கு துண்டாக தூக்கிட்டு வரும். நம்மளுடைய மடியுமே பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகாது. இந்த ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மிட் வாட்டர் பெலாஜிக் ட்ராவல் டோரை இந்தியாவில் வந்து நம்மளுடைய கேப்டன் வினோவை தான் பார்த்தீங்கன்னா வச்சு டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல மீன்களையுமே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்குள்ளே யாராச்சும் புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சொல்ல தேவையில்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மடி ஃபுல்லாத்தையுமே நம்ம கடலில் விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சீப்ளைன் கம்பாயின் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சீப்ளைன் கம்பாய்ங்கிறது வந்து ரெண்டு கயிறு வரும். ஒரு கயிறு வந்து பார்த்தீங்கன்னா மேவலைக்கும், இன்னொரு கயிறு பார்த்தீங்கன்னா மடவலைக்கும். மடவலைங்கிறது வந்து செயின், மேவலைங்கிறது வந்து இந்த போயாவை தூக்கி போட்டோமா அதுதான். இப்போ இதையும் ஜாயின் பண்ணி விட்டு இந்த போர்டில் வந்து கனெக்ட் பண்ணி விட்ருவோம். கனெக்ட் பண்ணி விட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரோப்பு மட்டும் தான் தனியாக போவோம். இப்போ மிட் வாட்டர் பெலாஜிக் ட்ராவல் டோரில் தான் வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த மிட் வாட்டர் பெலாஜிக் ட்ராவல் டோர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலை. நம்மளுடைய கேப்டன் வினோ தான் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மீன்களையுமே நல்லா பீஸான வெட்டி போட்டுட்டாங்க. நம்மளே மாதிரி போட்டுக்கு நிறைய பேர் கடந்த தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இந்த போர்டை யூஸ் பண்ணி பார்க்காங்கன்னா அப்படி கிடையாது. எல்லாருமே ஒவ்வொரு போர்டை யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு மிட் வாட்டர் பெலாஜிக் ட்ராவல் டோர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அதை பற்றி உங்களுக்கு என்கொயரி வேணும் அப்படின்னா நான் கேப்டன் வினோ அவங்களுடைய வந்து ஐடியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேக் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் அவங்க சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். அவங்க சேனலில் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிக்கு அவங்களுடைய போட்டில் வந்து என்னென்ன மீன்லாம் பிடிக்கிறாங்களோ அதை வீடியோஸாகவும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்க போகிறாங்க. அதுக்கு தேவையான ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாய்ஸுக்கு யாருக்கெல்லாம் குழம்பு வைக்க தெரியும் அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் எல்லாருமே குழம்பு வைக்க தெரியறது நல்லது தாங்க. நம்மளுமே குழம்பு வைப்போம். அதை வந்து வீடியோவாக எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அதனால நம்மளே எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். குழம்பு வைக்கிறது வந்து வேறு லெவலான ஒரு கலைன்னு கூட சொல்லலாம், ஒரு செஃப்னு கூட சொல்லலாம். அது வந்து செமையாக நம்ம ஒரு ஆர்வப்படணும், இன்ட்ரெஸ்ட் படணும். அந்த குழம்பு வைக்கிறது இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் புட்டு, நம்ம சூரை, இந்த கேரை, இந்த மாதிரி மீன்கள்லாம் புட்டு நல்லா இடித்து அதெல்லாம் வைக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்புக்கு வந்து கோல்டு வின்னர் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல பிராண்டான ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். கடுகு போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்ச ஆனியனை ஃபுல்லாத்தையுமே உள்ளே தட்டிட்டோம். கடாய்க்குள்ளே தட்டியாச்சு. ஃபுல்லாத்தையும் நல்லா கொத்து புரட்டா கணக்காக கொத்த வேண்டியதான். நறுக்குன்னு அண்ணன் வந்து தக்காளியை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் உள்ள அந்த இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேறு அது வந்து அதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்டா கல் வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக என்னென்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லேடிஸுக்கு தான் அதை பற்றிலாம் தெரியும்.
அடுத்ததாக நம்மளே ஓனாக மிக்சியில் போட்டு அரைச்ச இஞ்சி பேஸ்ட்டை தான் குழம்புல வந்து சேர்க்க போகிறோம். அப்படின்னா தான் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரியே குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்த்து தான் குழம்பு வைக்க போகிறோம். சில போட்டுகளில் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டாங்க, தேங்காய் சேர்க்காமல் காட்டு குழம்பு மாதிரி வைப்பாங்க. இதில் நம்ம வீட்டு குழம்பு கணக்காக தேங்காய் அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளே சேர்த்து நம்மளே வைக்கிறோங்க. இந்த வீடியோவை மீனவர்கள் யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் போட்டில் காட்டு குழம்பு வைப்பீங்களா, அப்படி இல்லைன்னா வீட்டு குழம்பு வைப்பீங்களா அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம போட்டில் இருந்து பக்கத்து போட்டுகளை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட வயர்லெஸ், அதுக்கப்புறம் லொக்கேஷனை பார்க்குறதுக்கு ஜிபிஎஸ் எல்லாமே வச்சுருப்போம். பக்கத்து போட்டுகளில் மீன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம வயர்லெஸ் மூலியமாகவே கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். குழம்பு நம்மளுக்கு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அந்த குழம்புல வந்து நம்ம இந்த வெட்டி வச்ச மீன்களை சேர்க்க போகிறோம். அந்த குழம்புல சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி மூக்கை வந்து அப்படியே தொலைக்குது, வேறு லெவலில் ஸ்மெல்லாக இருக்குது. இந்த மீனை கொட்டிட்டு அதுக்கப்புறம் பிறகு போல் நல்லா மீன்லாம் கொதிச்சதுக்கப்புறம் திறந்தோன்னு வைங்களேன், அப்படியே எப்பா அப்படி நாக்கெலாம் எச்சி ஊறுற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரியே ஃபைனலாக செம்மையாக குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க. அப்படி அந்த சட்டியை திறக்கும் போது இருக்க எப்போ செம்ம ஸ்மெல்லுங்க, அப்படி நாக்குலேருந்து அப்போமே சூற ஆரம்பிச்சிட்டு இப்போ சோறு அப்படியே சோறை போட்டு நம்ம குழம்பு ஊற்றமிச்சில எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அந்த குழம்பு அந்த மீன்லாம் பாருங்களேன் எப்படி வந்திருக்கு, அந்த சோறு அந்த குழம்புலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத பாருங்கள். மீனுமே தொட்டு பார்க்குறதுக்கு அப்படி அவ்வளோதான் ஜூஸியாக இருந்துச்சு. தொட்டோனுமே அப்படி நசுங்கி இதாகிற மாதிரி இருந்தது. மீனை பற்றி குறைய சொல்ல வேண்டாம், மீன் நல்லா அவிஞ்சிருச்சு. சோறுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருந்தது. சாப்பாடை குறை சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. வேறு லெவலில் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபீலிங் தாங்க. ஆட்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு தட்டை கழுக நம்ம மிட் வாட்டர் பெலாஜிக் ட்ராவல் டூர் அப்படிங்கிற போர்டு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே அதோட வேலையை பார்த்துட்டு இப்போ அது மேலே வந்துக்கிட்டு இருக்குது. அது எவ்வளோ மீன்களை பிடிச்சிட்டு வருது, என்னென்ன மீன்களை பிடிச்சிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மிட் வாட்டர் பெலாஜிக் ட்ராவல் டூர் உங்களுக்கு தேவைப்படுது, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கேப்டன் வினோ அவங்களுடைய ஐடியா வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி இந்த போர்டை பற்றி உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கேட்டுக்கோங்க.
கடலில் நம்ம போட்ட மடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு. இப்போ அதை வாங்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடலில் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மடி போடுறது வந்து கடலில் மடியை விடுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வாங்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த மடவடை இருக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கருப்பு குண்டாக இருக்குது பார்த்தீங்களா, லப்பர் குண்டு, அதுக்கப்புறம் இரும்பு குண்டா கூடையில் வந்திருக்கு, அதுதான் ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. அதுதான் மடவடை, இரும்பாக இருக்கும். மேலே விழுந்து பார்த்தீங்கன்னா மேவலை, அந்த போயா இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இது வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த தூர் வரும். அந்த தூரில் தான் நம்மளுக்கு எவ்வளோ மீன்கள் பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுங்க. வந்ததுக்கப்புறம் தான் ஒரு வழியாக மடியை எல்லாத்தையுமே பிடிச்சிட்டோம். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா தூர் தான் கடலில் கிடக்கு. அப்போ அந்த தூரில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீன்கள், மொத்த மீன்களும் அந்த தூரில் தான் ஏறி இருக்குது. இப்போ நம்ம கப்பி வச்சு இப்போ நம்ம சாம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ மேலே வந்து அதை வந்து தட்டினதுக்கப்புறம் தான் அதில் என்னென்ன மீன்கள்லாம் கிடக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக தெரியும். இப்போ அந்த மீன்களை பிடிச்ச மீன்களை எப்படி ஐஸ் அடிக்க போகிறோம் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோட ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அந்த தூர் வரும்போது பக்கத்தில் யாருமே நிற்கக்கூடாது. காற்று கடல் நேரங்கள்லாம் திடீர்னு அந்த தூர் வந்து நம்ம மேலே போட்டு அமைக்கிருச்சு அப்படின்னா அப்படி நிறைய பேர் காலியாக இருக்காங்க. தூர் மேலே விழுந்து அமைக்கி இந்த மாதிரிலாம் நிறைய இன்சிடெண்ட்லாம் கடல் மேலே நடந்திருக்கு. இதிலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடல் தொழிலில் ஒரு சின்ன வேலை செய்கிறதுனாலுமே ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக செஞ்சோம்னா தான் நம்மளுடைய உயிருக்கு வந்து கேரண்டிங்க என்றைக்குமே. இப்போ பிடிச்ச மீன்கள் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன்கள் தான் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு இது அதிக அளவில் டன் கணக்கில் கிடச்சிருக்க மீன் பார்த்தீங்கன்னா சஞ்சி கிளாத்தி, அந்த கருப்பு கலரில் சின்ன சின்னதாக கிடக்கு பார்த்தீங்களா, ட்ரிகர் ஃபிஷ். அது வந்து இங்கிலீஷில் ட்ரிகர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் வந்து சஞ்சி கிளாத்தின்னு சொல்லுவோம். பருவட்டு மீன்களில் பார்த்தீங்கன்னா பூ மீன் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் கடவுரால், கலவா, அதுக்கப்புறம் குச்சி முரல், இந்த மாதிரி மீன்கள் கிடச்சிருக்கு. இதில் அதிக அளவில் ரேட்டு போகக்கூடிய மீன் பார்த்தீங்கன்னா அந்த கடவுரால் மீன் தான். அண்ணன் தூக்கி தூக்கி எறிகிறாங்களே இந்த மீன் தான். வஞ்சர மீனுக்கு ஈக்குவாலிட்டியாக அந்த மீனோட விலை போகும். அதே மாதிரி பார்த்தோன்னா வஞ்சர மீன் கூட இந்த மீனுக்கு டேஸ்ட்டுக்கு தோற்று போவாங்க. அந்த அளவுக்கு இந்த மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிட்லன்னா இந்த மாதிரி மீனை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கலவா மீனுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் அதிக அளவில் டேஸ்ட்டாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடவுரால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா நல்லா உயிரோட ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் துடிக்க பிடிச்சிருக்கும். இப்போ இந்த மீன்களை எல்லாத்தையுமே நல்லா ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐஸ் அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இது எல்லாமே இந்த ஒரு பாட்டில் வந்த மீன்கள் தான். இந்த மீன்களோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று, சிறப்பான ஒரு கிஃப்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய கமெண்ட்டுமே பின் பண்ணி வச்சிடலாம். இப்போ அந்த கிளாத்தி மீன்களை எல்லாத்தையுமே அள்ளி பாக்ஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சஞ்சி கிளாத்திலாம் பார்த்தீங்கன்னா கோழி தீவனத்துக்கு போகக்கூடிய மீன் தாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து போடுபலையை இப்போ மடியை கடலில் போட்டோம், அடுத்து போடுபலையை வைக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்த பாடு என்னென்ன மீன்கள்லாம் வருகிறத வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. பாடு பார்த்தீங்க அப்படின்னா பெல்லாஜிக் ட்ராவல் டூர் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு வேலையை தான் பார்த்துருக்குன்னு சொல்லலாம். நல்ல மீன்களை கொண்டு வந்திருக்கு பாடு. அடுத்த பாடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, என்னென்ன மீன்களை பிடிச்சிட்டு வர போகுதுன்னு தெரியல. அடுத்த பாடு வீடியோ பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போனா தான் நம்ம அடுத்த வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து விழுந்துருங்க. मेरा बोट में ये तामिल में बोलता है महारा, थोड़ा क्लाती मिला, बाद में थोड़ा मच्छी मिला, बड़ा बड़ा मच्छी है, पूरा डलवी में है। काटे फिर ठीक है ब्रो काटे भी